நிச்சயமாக நிகிதா, ஜப்பான் நாடே தற்போது அதிர்ந்து போயிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் ஜப்பானில் ஒரு வாரத்திற்குள்ளாக மிக பயங்கரமான பூகம்பம் ஏற்படலாம் என்றும், இந்த பூகம்பத்தின் காரணமாக 98 அடி உயர சுனாமி ஆபத்து ஏற்படலாம் என்றும் ஜப்பான் அரசு அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதாவது 98 அடி உயரம் என்றால் ஒரு 10 மாடி கட்டிடத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு 10 மாடி கட்டிடம் எத்தனை உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு கடல் அலைகள் பொங்கி எழுந்து வந்து ஜப்பான் நாட்டிற்கு உள்ளே வந்து கட்டிடங்களையும் கண்ணில் பட்ட அனைத்தையும் அழித்து செல்லக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இது ஆருடம் அல்ல, இது விஞ்ஞான பூர்வமான கணிப்பு. 8, அதாவது ரிக்டர் அளவுகோலிலே 8 புள்ளிகளுக்கு மேல் இந்த பயங்கர பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அதற்கேற்ப பொதுமக்கள் அனைவரும் தயாராக இருங்கள், பதட்டப்பட வேண்டாம், அமைதியாக அதே சமயத்தில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஒரு எச்சரிக்கையை ஜப்பான் அரசு அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்கிறது. அந்நாட்டின் பிரதமர் முதல் சுனாமி அறிவிப்பு ஏஜென்சி வரை அனைத்து முக்கிய நிறுவனங்களும் இதற்கான அறிவிப்பை கொடுத்து அவரவர் நிறுவனங்களும் ஆகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் தயாராக இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த திங்கட்கிழமைதான் ஜப்பான் நாட்டின் வட கடலோர பகுதிகளான ஒக்கைடோ, ஒன்ஷோ தீவுகளில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 7.5 என்ற ரிக்டர் அளவிலே பதிவானது. இதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டு சில இடங்களில் சில 4 அடி 5 அடி உயரத்திற்கு, ஒரு மனிதன் அளவுக்கு உயரத்திற்கு சுனாமியும் வந்தது. இதில் ஆனால் பெரிய அளவு சுனாமி வரவில்லை, சிறிய அளவு சுனாமியோடு முடிந்துவிட்டது. ஆனால் நிலநடுக்கத்தால் 34 பேர் மட்டும் காயமடைந்தனர். ஆனால் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட 2 தினங்களுக்குள், அதாவது நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமையே, திங்கட்கிழமை ஏற்படி செவ்வாய்க்கிழமையே அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக, அதாவது வரும் புதன்கிழமைக்குள்ளாக ஒரு பயங்கர நிலநடுக்கம் ரிக்டர் லெவலில் 8க்கு தாண்டி வர வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இது நாம் பார்ப்பது ஏற்கனவே வந்த நிலநடுக்கம், அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வரப்போகின்ற நிலநடுக்கம் 8 புள்ளிகளுக்கு மேல் இருக்கும் ரிக்டர் அளவுகோலில் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே அதிபயங்கர ஒரு நிலநடுக்காக இது இருக்கும். ஏற்கனவே கூறியது போல 10 மாடி அளவு உயரத்திற்கு கடல் அலைகள் பொங்கி சுனாமிகளாக உள்ளே வரலாம். இதனால் 2 லட்சம் பேர் வரை உயிரிழக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அபாயம் இருக்கிறது என்றும், ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து போகும், அடித்து செல்லப்படும் என்றும் அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள், அதாவது கணித்திருக்கிறார்கள். இது ஆருடம் அல்ல, கணிப்பு, விஞ்ஞான கணிப்பு என அவர்களே தெரிவித்திருக்கிறார். விஞ்ஞானிகள் மட்டுமல்ல, ஜப்பான் அரசின் உயர் அதிகாரிகள் பிரதமர் முதற்கொண்டு அனைவருமே பொதுமக்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த 2011ஆம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம், ஃபிகுஷிமா அந்த அணுமின் நிலையமே எப்படி அழிந்தது, அதனால் அணுக்கசிவு எப்படி ஏற்பட்டது என்பதெல்லாம் அனைவரும் அறிந்தால் கிட்டத்தட்ட 20,000 பேர் அப்போது உயிரிழந்தனர். ஆனால் தற்போது அதைவிட பயங்கரமாக, அப்பொழுது 8 புள்ளி என்ற அளவிலே வந்தது, அதைவிட பயங்கரமாக இது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வரும் வரை எதுவும், ஏன்னோ கடந்த 2020 கடந்த ஆண்டு சம்மர் சீசன், அதாவது கடந்த ஆண்டும் ஜப்பானிலே இதே போன்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பிறகு அது நடக்காமல் போனது. ஆனால் இந்த முறை வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள். ஆனால் எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு ஏற்ப ஜப்பான் மக்கள் தயாராகவே இருக்கிறார்கள். ஜப்பான் என்பது எப்பொழுதுமே இந்த நிலநடுக்கங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு பூமி என்றே கூறலாம். அந்த பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கங்கள், சுனாமி என்ற பெயரே ஜப்பானில் தான் வெளியே வந்தது. எனவே இது அனைவருக்கும் பரிச்சயமானதுதான். ஆனால் அளவுக்கு அதிகமாக இம்முறை வரும் என்பதால், ஏனால் 10 மாடி அளவுக்கு கடலை பொங்கி எழும் என்பதால் தற்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அனைவருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்க என்பதுதான் தற்போது மிக முக்கியமான செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.